நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் கொட்டும் அருவிகள் மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு பழமையான கோவிலும் 400 ஆண்டுகளுக்கு முந்தைய மூலிகை ஓவியங்களும் இங்குள்ளன. அந்த வகையில் சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவமாடிய 5 திருச்சபைகளில் குற்றாலம் சித்திர சபையும் ஒன்று. இது முழுக்க முழுக்க ஓவியங்களால் ஆனது. குற்றாலம் மெயின் அருவிக்கு அருகில் அழகிய தெப்பக்குளம், கோபுரம் என இயற்கை எழிலுடன் அமைந்துள்ளது சித்திர சபை. இங்குள்ள ஓவியங்கள் மூலிகைகளால் வரையப்பட்டவை. பச்சிலை, மூலிகை சாறு வண்ணங்களால் தயாரான இந்த ஓவியங்கள் நெல்லை மாவட்டத்தில் திருப்புடை மருதூர், ஆழ்வார் திருநகரி உள்ளிட்ட 1-2 இடங்களில் மட்டுமே உள்ளது. சித்திரசபை கிபி 16ஆம் நூற்றாண்டு முத்துவிஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சியில் இங்கு 2 சிற்றரசால மூலிகை ஓவியத்தால் வரையப்பட்ட ஓவியங்களாகும். இதில் மன்மதன் ரதி, ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம், இந்த திரிபுரா தாண்டவம், மதுரை 64 திருவிழாடல் புராணம், இவ்வளவுமே பச்சை மூலிகையால் வரையப்பட்ட ஓவியங்கள். இந்த மூலிகையோட தன்மை என்னன்னா, நீங்கள் எப்படி அறிவில் குளிச்சு ஒரு ஆனந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறது மாதிரி இந்த சித்திர சபைக்கு இந்த மூலிகை ஓவியத்தையும் நம்ம சுவாசிக்கணும், கண்ணாலையும் பார்க்கணும். இந்த ஓவியங்களின் அருமை தெரியாமல் இங்கு வரும் இளைஞர்கள் மற்றும் காதலர்கள் தங்களது பெயர்களை கரிக்கட்டை மற்றும் கம்பிகளால் எழுதி பாழ்படுத்தி விடுகின்றனர். பழமையான இந்த ஓவியங்களை கடமைக்காக பெயிண்டால் புதுப்பிக்க முயல்வது முறையல்ல. இதற்கென வல்லுநர் குழுவை ஏற்படுத்தி புதுப்பிப்பதுதான் சாலச் சிறந்தது.